ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது செய்யறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பொங்கல் பச்சரிசி 2 கிளாஸ் எடுத்து ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இது குக்கரில் சேர்த்துட்டு இது நல்லா குழஞ்சி வரணுங்கிறதுக்காக 1 கிளாஸ் அரிசிக்கு 3லேருந்து 3.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான ஃபுல் உப்பும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 சவுண்டு விட்டுருங்க. 4 சவுண்டு வந்துருச்சு. இதை நல்லா அழுத்தி கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் நல்லா கொதிக்க வச்சு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சாதத்தை நல்லா பொங்கல் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த சாதத்தை செட்டிநாடு சிக்கன் குழம்போ இல்லை செட்டிநாடு மட்டன் குழம்போடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு விரும்பினேன், அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் குழஞ்ச சாதமும் நிறைய சிக்கன் குழம்போட நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.